வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். என்னையே கட்சியிலிருந்து நீக்கிறாயா, வண்டியை பனையூருக்கு திருப்பி இபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்த நிர்வாகி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததால் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் ஆனந்தகுமாரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார். இதனையடுத்து ஆனந்தகுமார் தவேக பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்தை சந்தித்துள்ளார். திண்டுக்கல் அதிமுக மாவட்டம் ஒருங்கிணைந்த முன்னாள் பாசறை மாவட்ட செயலாளரும் தற்பொழுது மேற்கு மாவட்ட தலைவராக வந்தவர் ஆனந்தகுமார். இவர் கடந்த ஜூன் 22ஆம் தேதி தவேக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு முகநூலில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவராக இருந்த ஆனந்தகுமாரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோளுக்கு கோட்பாடுகளும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களும் மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கழகத்தின் கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை தலைவர் ஆனந்தகுமார் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது கேட்டுக்கொள்ளுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்தகுமார் அதிமுகவை அழிவு பாதையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கொண்டு செல்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா பாதையில் ஆளுமை மிக்க தலைவராக விஜய் உள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஆனந்தகுமார் சென்னையில் தவேக பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்தை சந்தித்து அக்கட்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. பனையூர் நடக்கும் தவேக செயற்குழு கூட்டத்திற்கு வந்த அவருக்கும் கட்சியின் துண்டை அணிவித்து பூஸ்லி ஆனந்த் வரவேற்றார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களும் அதிமுக வட்டாரங்களும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.